கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பொண்டாட்டி தொட்டுட்டான்ட்டு திரும்ப குளிச்சுட்டு, இல்லை புருஷன் தொட்டுட்டான்னு திரும்ப குளிச்சுட்டு கோயிலுக்கு போனால் அங்கே 2 பேரும் கட்டி போச்சுன்னு என்னவோ பண்ணுறாங்க. இப்போ குளிச்சுட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் குளிச்சுட்டு வந்தேன், எதுக்கே தொட்டா என்னமோ ஆயிடுச்சு, தொடாதீங்க. ஏன் விரதம் இருக்கிறேன், விரதமாயா ஏதோ இருக்கிறேன், படாது. ஆடி வெள்ளிக்கிழமை என்று அம்மனுக்கு மஞ்சள் எல்லாம் மஞ்சளாக போட்டு வந்துடுறாங்க, மஞ்சள் காப்பு. ஆடி வெள்ளிக்கிழமை முன்னூற்றி சொல்கிறா, வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சு வாசக்கதவை திறந்து வச்சேன். ஒருத்தி வெள்ளிக்கிழமை மஞ்சள் போட்டு கட்டிக்கின்னு படாதுங்க, இன்னைக்கு லீவ் அப்படின்னு சொல்கிறா. இன்னொருத்தி இன்னைக்கு தாங்க படும். இப்போ எது சரி? இப்போ இதில் எது ஆன்மீகம்? வழுக்கெல்லாம் ஏற்றி வச்சு புருஷன் வருவான்னு வெள்ளிக்கிழமை காத்துனுக்குத்தா, இல்லை வழுக்கெல்லாம் வந்து ஏற்றினாலும் காலங்கத்தாலே குளிச்சுட்டு எதுவுமே பண்ணாமல், இல்லை போயிட்டு வந்துட்டு சாதனம் ரெடி மாதிரி ரெடி ஆகிட்டாங்களா, 2 சம்மந்தம் பற்றிட்டாங்களா, என்னவோ தெரில. இப்போ காமம், கடவுள், ஆன்மீகம், நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு நல்ல தந்திரங்களை கையாளுறது. இப்போ வந்து எங்கடான்னா, நீங்கள் காமத்துலேருந்து கடவுளுக்குன்னா கூட்டம் வந்துடும். எல்லாம் வெறி பூச்சி நாய்களாகிட்டுக்கிறானுங்க. எதை போட்டாலும் அங்கே ஆம்பளை பாம்பளை தான் அண்ணுங்கிறாங்க. அப்படி தானே எந்த பாட்டுனாலும் பார்த்துக்கிறீங்களா? பக்தி பாட்டு கூட 2 பேரும் ஒன்றா பண்ணுங்கிறாங்க. பக்தி பாட்டே காம பாட்டு மாதிரி இருக்குது. நீங்கள் சினிமா வீடியோ பார்க்காம பாட்டை மட்டும் கேட்டீங்கன்னு வச்சு மோசமாக இருக்கும். பார்த்துக்கிறீங்களா அது மாதிரி பாட்டுனா, மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவு கொண்டேன் உன்னை மணப்பதற்கு, பிபி பி 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 மத்தல மேலம் முறை சொல்லிக்க. அதில் காமமே கிடையாது. சும்மா கட்டி பிடிச்சின்னு சும்மா விட்டுருவாங்க. ஒரு சகோதரர்கள் போல கட்டி வச்சுப்பாங்க, அப்படி தானே? வாரணமாயிரம் சூட வள வந்து நாரணனை நம்பி நடக்கின்றான். வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை. எதுக்கு அந்த மீரா, அந்த திருப்பாவை எதனா அந்த ஆண்டாள் அம்மா இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க? நீங்கள் வந்து பிரிச்சும் பார்க்கக்கூடாது, சேர்த்தும் பார்க்கக்கூடாது. வியாபார உத்தி இந்த உலகத்தில் நடந்துக்குது. ஆன்மீகன்ற பேரில் எது வேணால் நடக்கும். ஒருத்தன் சொல்லுவான் பொண்டாட்டியே வேணாம், எதுவுமே பண்ணக்கூடாது, தனியாக இருன்னுவான். ஒருத்தன் சொல்லுவான் தாந்திரிக்கு இதுதான் ரொம்ப முக்கியம், உனக்கான மாத்திர்த்தா மாத்தா ஏதோ ஒரு பேர்லாம் சொல்லி இவங்களை சேர்த்துக்கோ. நீங்கள் 2 பேரும் புணர்ற விதம் இருக்குது இல்லை, அதை வச்சு நீங்கள் கடவுளை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வேணால் சிவாகமத்தில் கூட போய் பாருங்கள், பரி அங்க யோகம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க ஒருத்தர். இப்போ மொத்தத்தில் இப்போ ஆன்மீகம் என்னடான்னா, காமத்தோடு இருக்கிறதா இல்லையா? இப்போ பட்டிமன்றம் வரணும். ஆன்மீகம் என்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்குதா, தனியாக இருக்குதா? தனியாக இருக்குதுன்னு ஒருத்தன் ஒரு கூட்டம் இருக்குது. தனித்திரு, தனியாகவே இரு, ஒன்றுத்துக்கு வேஸ்ட் ஆகும், ஒன்றுமே வேஸ்ட் ஆகக்கூடாது, நீ விந்த விட்ட நீ செத்த. நான் ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி அது சகசிராரத்தில் போய் தங்கும், நீ விந்த விட்ட நீ செத்த. 75 நிமிஷம் பேசினான் என்கிட்ட ஒரு புண்ணியமா. நான் அப்போ மெக்டோவல் தான் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு விட்டலான்னு பார்த்தாக்கா முடியல. அவன் பாட்டு பேசினே இருக்கிறான், நான் பாட்டு ஸ்பீக்கரில் போட்டு கேட்டுன்னு தான் இருக்கிறேன். ஒன்று அவனே பேசுகிறான். பாட்டில் முடிஞ்சிச்சு, அவளமா தேடி எங்கேயோ கொஞ்சம் இருந்தது, அதையும் வர இட்டு இந்த நீ ஆன்மீகனோடனே இப்போ எனக்கு பாட்டு ஞாபகம் வருது. இப்போது இந்த பக்கம் காமன் ஒருத்தர் கூட்டி உட்கார வச்சுட்டு பேச விட்டு, இந்த பக்கம் காமம் இல்லை, ஆன்மீகம்னா காமத்தை கடந்து இருக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் கொஞ்சம் கூட்டத்தை பேசி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், சாராயம் தான் சரின்னு பேசணும். அப்போ தான் நம்ம நடுவர். அதுவும் சரியில்லை. வாழ்க்கையில் 2 இருக்கும். நீங்கள் 2ஐயும் விட்டு நம்ம மது பிரியராக இருப்போம். இது மாது பிரியர், இது மாது வெறுப்பர். நம்ம மாதுலாம் விட்டுருவோம், அந்த கால்ச்சொல்லியை மட்டும் எடுத்துட்டு மது பிரியராக இல்லலாம். மாது தானே இருக்குதா வேணுமா வேணாவா? மதுவில் யாரும் என்ன பண்ணவே இல்லை. அதுமா வர சொர்க்கம் எங்கே இருக்குதுன்னுறாங்க. சொர்க்கம் மது மாதுல கிடையாது.
மாதுளை இல்லை, மாதுளை பெண்கள் கிடையாது. ஆன்மீகம்னா எதோடுமே சம்மந்தப்படுத்திக்கலாம். ஆன்மீகம்னா எதோட சம்மந்தப்பட்டிக்கலாம், எதோடவே சரிதான். மனைவி வலியோடு இருக்கிறா, ஜுரத்தோடு இருக்கிறா, தாங்க முடியாமல் இருக்கிறா, வேதனையாக இருக்கிறா, கஷ்டமாக இருக்கிறா, உனக்கு காமம் வந்து ஆட்டினாலுமே அவளை சகோதரியாவோ பாசமாவோ அம்மாவாவோ அவளை நல்லா இருக்கணுன்ற மாதிரியோ கால் மட்டுமே பிடிச்சி விட்டு வந்தால் நீ யார் தான்? அப்போ காமத்தோடு அணுகு போகிற இல்லை. அப்போ அதான் அந்த நேரத்தில் அதான் ஆன்மீகம். அங்கே காமம் பேசக்கூடாது. அதான் அது பேர் என்ன, நல்ல வெளியே அம்மா குளிச்சுட்டு நல்லா பவுடர்லாம் பூசின்னு நல்லா பூ வச்சுன்னு வந்துக்கிறா. அன்றைக்கி தான் நீ பார்த்தோன்னே மூடு இல்லைன்ற அவள் மூச்சு நிற்பா. இதெல்லாம் ஒரு சனி, இவனெல்லாம் கல்யாணம் பண்ணி என்னத்தை செய்ய போகிறான்னு. அப்பவும் ஆன்மீகம் இல்லை. போக வேண்டியதுல போகணும், போகக்கூடாத இடத்துல போகக்கூடாது. புரிஞ்சிச்சா பாரு? போக வேண்டியதில் போகணும், போக வேண்டியதில் போனேன்னா ஆன்மீகம், போகக்கூடாத இடத்துல போனேன்னாக்கா ஆன்மீகம் இல்லை. அப்போது எந்த ஒரு செயலையுமே அந்த செயலை அப்போது செய்கிறதுக்கு தகுதியானதாக இருந்தால் அதை நீ செஞ்சால் நீ ஆன்மீகவாதி. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? கோயிலுக்கு போகிறது வரதெல்லாம் சும்மா பேச்சு. கோயிலுக்கும் போய் அங்கேயும் என்ன பண்ணலாம்? நிறைய பேர் பொண்ணு பார்க்கறதுக்கே கோயில் தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. 2 பேரும் சும்மா பார்த்துப்பாங்க. பொண்ணு இந்த அழகிற நானும் பார்க்க மாட்டா, ஏன்னா கோயிலுக்கு வந்துடும் அடக்கமாக வச்சுக்கணுன்ட்டு. பையனா பொண்ணு பார்க்கறதுக்கு ஏன் கோயிலுக்கு போனானுங்க 2 பேரும்? மாப்பிள்ளையும் பொண்ணு எப்படி பார்த்துப்பாங்க கோயிலில்? அப்போ கோயில் என்னதுக்கு தான்? கோயிலில் எதுக்கு டான்ஸ் ஆடினாங்க கால் தூக்கினேன்? அப்போ கோயிலை எதுக்கு தான் கட்டி வச்சுக்கிறான்? கொண்டாடுறதுக்கு தான். இன்னைக்கு தான் கோயிலில் என்ன பண்ணுறது இல்லை, கொண்டாடுற இடமா இல்லை. பார்க்கு பீச்சை விட சேஃபஸ்ட்டு பிளேஸ் எது? கோயில் தான். ஃபஸ்ட்டு நான் பெண்களை தொட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு போனதே ஒரு கோயிலுக்கு தான். ஆமாம், ஃபிகர் ஐட்டம் ஃபிகர் கோயிலுக்கு கீழே. எந்த கோயில் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், கோயிலுங்களுக்கே போகுது. சேஃபஸ்ட் பிளேஸ் எது? ரூம் ஈஸியாக எங்கே கிடைக்கும்? சீப்பாக எங்கே இருக்கும்? இது தெரியாமல் போச்சே. தெரியாமல் நாங்கள் வந்து ஏதோ ஹோட்டலுக்கு போய் புக் பண்ணிட்டு போனோமே, கோயிலுக்கு போயிருக்கலாம் பொழுது. நான் அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்ல வரல, கோயில்கள் அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்ல. அங்கே எல்லா விஷயமானமும் நடக்குது. உண்மையிலேயே பக்தியோட ஒருத்தர் வரான். ஸோ பக்தி அப்படின்னு சொன்னால் தன்னைத்தானே சிறப்பாக வச்சுக்கிது. தன்னைத்தானே சிறப்பாக வச்சுக்கிட்டுனா அதில் காமம் தலையிடுது. காமத்தோட நீங்கள் எப்படி கொண்டாடுறியோ அதை பொறுத்து தான் நீ ஆன்மீகவாதி. சரியா? உனக்கு தேவைன்னா கொண்டாடு, தேவையில்லைன்னா கொண்டாடாது. திண்டாடக்கூடாது. உள்ள தேவையில்லை ஆனால் சொம்மனா, உள்ள தேவைப்படுது சொம்மனா, ரெண்டுமே தப்பு. தேவைப்படுதுன்னா நீ சந்தோஷமா இரு. ஸோ உனக்கு தேவையா இல்லையா அதை செஞ்சேன்னா அது பேர் என்ன? பக்தி. உனக்கு தேவையானதை செய்யும்போது நீ எப்படிங்கிற? பக்தி உள்ளவனாக இருக்கிற. உனக்கு தேவையான செயல்னா நீ எப்படிங்கிற? பக்தி அற்றவனாகிற. ஆன்மீகம் என்றால் உனக்கு தேவையை செஞ்சுக்கிறது, உன்னை நிறைவேற்றிக்கிறது, உன்னை கொண்டாடுது. அதில் காமம் தேவைப்பட்டால் பாரு, காமம் தேவையில்லைன்னு விட்டுரு, தப்பு கிடையாது. யார் டிசைடிங் அத்தாரிட்டியே? நீ தான். அதனால் கடவுளுக்கும் பக்திக்கும் காமத்துக்குன்னா கிடையாது. கடவுள் கோயிலில் கிடையாது, உனக்குள்ளே தான். கடவுள் எங்கே கிடையாது? எதுவுமே நிற்கணும் என்றால் அதுனா காமம் வர, அதெல்லாம் தெய்வ வழிபாடு தம்பி. ஒன்றும் படிச்சுக்கிறார் உணர்வோட, அவருக்கு இல்லை. நல்லா இருக்குது. சயின்டிஸ்ட் என்ன செஞ்சாருன்னா அவருக்கு அதே மாதிரி இருக்கணுமா என்ன? சயின்டிஸ்ட் ஒன்று செஞ்சாருன்னா அவர் ஃபோனை செஞ்சாருன்னா அவர் ஃபோனில் இருக்கிற அறிவெல்லாம் அவருக்கு இருக்குதுன்னு அர்த்தமா? டிஸ்பிளே வச்சு செஞ்சுட்டு இருப்பாரா? கடவுள் டிஸ்பிளேவோட வச்சுக்கிறாருன்னா அவருக்கு ஒரு டிஸ்பிளே இருக்குமா? லூசு, என்னையா பேசுற? சொல்லி என்ன? நீ எங்கேயோ தப்பான இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு எங்கே போன சொல்லு முதல்ல. இல்லை எந்த புக்கை படிச்ச? தோணலாம் இல்லை, உன்னை தோண வச்சுக்கிறாங்க. நல்லது தோணுதாம அவருக்கு. உண்மையிலேயே எதுவும் தோணாதவன் தான் சரியானவன். எதனா தோணுனாவே எங்கேயோ கற்றுக்கணுவன். எனக்கும் சரி, இந்த ரூல் உனக்கு இல்லை எனக்கும். உள்ளேருந்து எதுனா தோணுதுன்னா கற்றுக்கிறதுனால தான் தோணுது. எதுவுமே கற்றுக்கலன்னா தோணவே தோணாது. 2 முருங்கைக்காய் போட்டுக்கலான்னு ஏன் தோணுச்சு? எங்கேயோ முருங்கைக்காய் போட்ட சாம்பாரை சாப்பிட்டேன். இல்லை தோணுமா உனக்கு? கம்முன்னு சாப்பிட்டு வந்திருப்பேன். ஏன் தோணுச்சே? முருங்கைக்காய் சாப்பிட்டுக்கிறேன், புரியுதா? சர்க்கரை கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும்னு ஏன் தோணுச்சு? சர்க்கரை போட்டு குடிச்சிக்கிறேன், அதனால தோணுது. கொஞ்சம் காலமாக நான் என்ன பண்ணுறேன், சர்க்கரை இல்லாமல் காப்பி குடிச்சுக்கிறேன், நல்லா இருக்குது. நான் நீ காப்பி எடுத்து குடிச்சோன்னே ஏன் சர்க்கரை போடலன்னு கேட்க ஆரம்பித்தேன். ஓ உஷாராயிட்ட, ஓ நம்ம இப்போ வந்து சர்க்கரை போடாமல் காப்பி குடிச்சுன்னுக்குறோம். ஏன் தோணுதுன்னா ரொம்ப நாளாக காப்பி சர்க்கரை போட்டே குடிச்சிருந்தோமா, திடீர்னு சர்க்கரை இல்லையேன்ட்டு. அது வரை சர்க்கரை இல்லைனா கோவம் வர போடுவோம்.
இப்போ அதே மாதிரி கோவப்படலான்னு பார்த்தா டேய் நம்ம ரொம்ப நாள் என்ன பண்ணுகிறான் அது தோணுது. காரணம் என்ன? ஏதோ ஒன்று உள்ளே போய்க்குது. இல்லைன்னா இது ஒன்றும் போடல என்ன தோணும். இதுதான் புதுசு என்ன தோந்த பரேன் ககராபா ஊரு ஏசே பகரே ஊ பரா தப்பர இது அப்புறம் சிக்கலையா சிக்கானி மா உத்பரா சிக்கானு அக்கரமும் உத்திசினியா ஆவு பக்ரா என்ன புரிஞ்சுச்சா உனக்கு? ஏன்னா தோணுமா உனக்கு? பேசும்போது இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால நான் பேசும்போதே உள்ள தோணுக்குது. ஓகே பேர்ல எல்லாம் இது சொன்னா உனக்கு என்ன தோணுமான்னு கேட்குறேன். ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்னையா பேசுனேன் புரியுதா? ஏன் தோணுச்சுப்பா? புரிஞ்சிச்சா? போமா இதில் வர பயங்கர பிரில்லியன்ட் ஆகி ஆணையும் பொண்ணையும் பச்சுக்கிறாருன்னா அவருக்கு உணர்வு இல்லாமையோ பச்சாரு. என்ன கதை இதெல்லாம்? சயின்டிஸ்டா இருந்தாலும் என்ன அது சம்மந்தம்லாம் பட வேணாம். நம்ம இஷ்டம் தான். எல்லாத்தோடும் சம்மந்தப்பட்டது ஆன்மீகம். புரியுதா? பார்க்கறது, பேசுறது, போகிறது, வர்றது எல்லாத்தோடவுமே இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சி பார்க்குறவன் தான் ஆன்மீகவாதி. புரியுதா? திருத்தணும்னு பார்க்குறவன் ஆன்மீகவாதி இல்லை. ஏன் தப்பு செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு சொல்கிறவன் ஆன்மீகவாதி. எடுத்த வடுப்புலேயே இப்படி வாழ சொல்கிறது தெரியாது. நீ அங்கேருந்து வரனே உனக்கு தெரியாது. என்ன சொல்லக்கூடாது, இப்படி இருன்னு சொல்லக்கூடாது, தப்பு. புரியுதா? நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.